ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோ மைக்கேல் ஃப்ரம் ராஸ்பெட்டாஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி கற்றுக்க போகிறோம். ஸோ எங்கே கற்றுக்க போகிறோம், என்ன புதுசாக யூடியூப்ல வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுறீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் வந்து க்ரௌன் இன்ஸ்டியூட் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து நார்மலாக இருக்கிற இன்ஸ்டியூட்டை விட இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ ஜென்ரலாக பார்த்தா இந்தியாவிலே நாங்கள் தான் டிஃப்ரெண்ட்டாக இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதாவது ஒரு பேஷன் சொல்லுவோம். ஸோ நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், நான் ஒரு இன்டீரியர் டிசைனர் ஆகணும், நான் ஒரு மாடல் ஆகணும், நான் ஒரு விஜே ஆகணும், நான் ஒரு ஆர்ஜே ஆகணும், ஏன் நான் ஒரு இன்டீரியர் டிசைனர் ஆகணும். இந்த மாதிரி பல மைண்டில் தாட் இருக்கும். ஸோ இந்த தாட் இருக்கவங்க வந்து டிஃப்ரெண்ட் இடத்துக்கு தான் போய் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஆளுக்கே 2 கோர்ஸ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பிளேஸ் போகும்போதும் அங்கே நீங்கள் கற்றுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் போய் எம்ப்ளாயியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ட்ரெயின் ஆவீங்க தவிர யூ கான்ட் பிகம் அன் ஆண்டர்பிரனர் ஈஸிலி. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த க்ரௌன் இன்ஸ்டியூட் ஃபார் பிஸ்னஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் கற்றுக்கும் போது நீங்கள் ஆண்டர்பிரனராக டெவலப் ஆகிக்கலாம். ஸோ இந்த வேரியஸ் கோர்சஸ் எல்லாமே உங்களுடைய பேஷனை பொறுத்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்பர்ட் யாருன்னு பார்த்து அவங்கள செலக்ட் பண்ணி நாங்கள் ஃபேக்கல்ட்டியாக வச்சிருக்கோம். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டில் நான் ஒரு 15 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து என்னென்ன ரிஸ்கெல்லாம் இருக்குது. ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாமல் எந்த இண்டஸ்ட்ரியுமே கிடையாது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்படிலாம் நம்ம சர்வைவ் ஆகலாம், ஸோ அதே மாதிரி எவ்வளோ நம்ம பணம் சம்பாதிக்கலாம். ஏன்னா இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியை தவிர்த்து வேற எந்த இண்டஸ்ட்ரியுமே இவ்வளோ பணம் ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் சத்தியமாக வாழவே முடியாதுங்க. ஸோ அந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். ஸோ பேசிக்கலாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஈவெண்ட் அப்படின்னா நம்ம மைண்டில் தோணும், ஓகே வெட்டிங், பர்த்டே பார்ட்டி அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ இப்போ ஜென்ரலாக நம்மளுடைய ஈவெண்ட்ஸே அவ்வளோதான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் ஈவெண்ட் மேனேஜர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுதான் ஆக்சுவலாக. பட் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட்னா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுது, உங்களை பார்க்க வைக்குதுன்னா அதான் ஈவெண்ட். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நீங்கள் நான் பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஈவெண்ட். இப்போ நான் ரோட்டில் போய் ஒரு டான்ஸ் ஆடுறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா நான் ஒரு ஈவெண்ட். ஓகேவா? ஸோ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எது உங்களை வந்து பார்க்க வைக்குது, அதை எவ்வளோ ஆர்கனைஸ்டாக நம்ம பண்ணுறோமோ அதுதான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அது வந்து வெட்டிங்காக இருக்கலாம், பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம், கார்பரேட் ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ப்ராடக்ட் லான்ச்சாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். விச் வில் மேக் யூ டு அட்ராக்ட். இப்போ கான்சர்ட் போறீங்க, எக்ஸிபிஷன் போறீங்க, இது எல்லாமே உங்களை வந்து புல் பண்ணுற ஒரு ஃபேக்டர் தான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்க. ஸோ இதை பற்றி என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்குள்ளே இனிமேல் போகலாம். ஸோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னா நம்ம மைண்ட்ல வர்றது வெட்டிங், அந்த பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் தான் வரும். ஸோ இது இல்லாம என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, என்னென்ன கிளாசிபிகேஷனா இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா, வெட்டிங், அந்த பர்த்டே பார்ட்டி எல்லாமே நம்மளுடைய பிரைவேட் ஈவெண்ட்ஸா வந்துடும். ஸோ இதுல எப்படின்னா, பிரைவேட்டுக்கும் பப்ளிக் ஈவெண்ட்ஸுக்கும் ஒரே வித்தியாசம் தான். பிரைவேட் ஈவெண்ட்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வச்சு பண்ற ஒரு ஈவெண்ட் தான் பிரைவேட் ஈவெண்ட். பப்ளிக் ஈவெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எக்ஸிபிஷன்ஸோ நம்ம கான்சர்ட்ஸோ, ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு வந்து நம்ம டிக்கெட் போட்டு விற்க முடியாது. ஸோ எந்த ஈவெண்ட் வந்து ஒரு டிக்கெட்டிங் ஈவெண்ட்டோ, எந்த ஈவெண்ட் வந்து பப்ளிக் யார் வேணா வந்து வாட்ச் பண்ணலாமோ அதுதான் பப்ளிக் ஈவெண்ட்ஸ். ஸோ இதுதான் பிரைவேட் ஈவெண்ட்டுக்கும் பப்ளிக் ஈவெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது இல்லாம ஒரு பெரிய மார்க்கெட், இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் உருவானதுக்கான முக்கியமான மார்க்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு வந்து கார்பரேட் செக்டார், இன்னொன்று வந்து பிராண்ட் செக்டார். ஸோ இந்த கார்பரேட்டும் பிராண்டும் இந்த கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கார்பரேட் எடுத்துக்கங்க. ஸோ கார்பரேட்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து அக்கா, தம்பி, தங்கச்சி, தம்பி யாராவது ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. இப்போ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேனாவை எடுத்துங்க, அது அவங்களுடைய ஒர்க் பண்ணுற கம்பெனி லோகோ போட்டிருக்கோம், அவங்களுடைய கேப் இருக்கலாம், அவங்க டிஷர்ட் வச்சிருக்கலாம், அவங்க கம்பெனி டிஷர்ட்ஸு, இல்லைன்னா அவங்க ஒரு லேப்டாப் பேக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் கம்பெனி அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணதுன்னா அது ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து தான் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் டீம்னு ஒரு கார்பரேட் இதில் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி வெண்டார் தான் நாங்கள் ஈவெண்ட் மேனேஜர். ஸோ எங்களுடைய சர்வீஸில் அதுவும் இருக்கு. பிளஸ் நாங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்பரேட் ஈவெண்ட் தான் இருக்கிறதுலே, கார்பரேட் எம்ப்ளாயிஸ் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான ஆளுங்க. ஸோ ஏன்னா அவங்க அந்த கம்பெனியில் வந்து அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், அவ்வளோ மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே கம்பெனி வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 100 பேர் அட்லீஸ்ட் ஒரு கம்பெனியில் 100 பேர் வேலை செஞ்சால் அந்த 100 பேர் கண்டிப்பாக வெளில போய் ஆகணுன்றது ஒரு சட்டமே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லா கார்பரேட்ஸும் அவங்க எம்ப்ளாயியை இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்ல இருந்து வெளில கொண்டு போகிறதுக்காக டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுவாங்க.
ஸோ இந்த டீம் பில்டிங் ஆக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா இந்த 100 பேரை வந்து ஒரு ரெசார்ட்டோ இல்லைன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ ஒரு ஹால் எடுத்து அந்த ஹாலில் அவங்களுக்கு வந்து லஞ்சோ டின்னரோ ப்ரொவைட் பண்ணி அங்கே என்டர்டைன்மெண்ட் ஆர்டிஸ்ட் இப்போ ஸ்டாண்டப் காமெடியனோ இல்லைன்னா ஒரு வயலின் ஆர்டிஸ்டோ இல்லைன்னா ஒரு கரோக்கே ப்ரோக்ராமோ இந்த மாதிரி பல என்டர்டைன்மெண்ட் ஐட்டங்களை மிக்ஸ் பண்ணி மொத்தமாக ஒரு அவார்ட் நைட்டு நான் வந்து என்னுடைய கம்பெனி வந்து நிறைய நீங்க இது பண்ணிருக்கீங்க, உங்களால பெனிஃபிட் ஆயிருக்கும், ஸோ அதனால உங்களுக்கு அவார்டு தரும் அப்படின்ற மாதிரி அவார்டு தருவாங்களே ஒரே கம்பெனிக்குள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. இது கார்பரேட் சைட்லங்க. இப்போ நீங்க பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எத்தனை பிராண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா உங்க மைண்ட் எங்க போவோம்? என்ன ஒரு 50 பிராண்டு, ஒரு 100, ஒரு 150 அப்படின்னு தான் மைண்ட் போவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பிராண்ட் இருக்குங்க. இப்போ ஈவென்ட் மேனேஜ் கம்பெனிலாம் சர்வைவ் ஆகிறது முக்கியமான ரீசனே பிராண்ட் தாங்க. ஏன்னா எல்லா பிராண்ட் கம்பெனியும் எல்லாம் அதாவது ஒரு டாப் லெவல்ல இருக்கிற பிராண்ட்ஸே ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்க. இதுல எத்தனை ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரெஜிஸ்டர்டா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 1000 to 1500 பேர் தாங்க இருப்பாங்க இந்தியாவிலே. இந்த 1500 ரெஜிஸ்டர்ட் கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க தான் இந்த பிராண்ட்ஸ் கிட்ட வந்து டைரக்டா அப்ரோச் பண்ணி பிசினஸ் வாங்குறது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அன்ரெஜிஸ்டர்ட், அதாவது இந்த மூளைக்கு மூளை ஈவென்ட் கம்பெனி வச்சிருக்கேன் நானும் ஈவென்டர் நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் இது அவுட் சோர்ஸ் பண்ணும். ஸோ அவங்க எல்லாருமே பண்றது வந்து எக்ஸிகியூஷன் தான், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஓகே, ஸோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு பிசினஸ் எடுக்கிறதுல இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ற வரைக்கும். ஸோ இட் இஸ் அ ஃபுல் ப்ராசஸ். ஸோ அந்த ஃபுல் ப்ராசஸ் என்னன்றத போக போக என்னுடைய அடுத்த வீடியோஸ்ல நீங்க வந்து கத்துப்பீங்க. ஸோ இப்போ இந்த கார்பரேட் ஈவெண்ட்ஸ், பிராண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த பிராண்டை பத்தி என்னன்றது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளாரிட்டியா கத்துப்போம். இப்போ பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ரலா வந்து நிறைய பேருக்கு பிராண்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் டிஃபரன்சியேஷனே தெரியாது. அது ஏன் டிஃபரன்சியேஷன் தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய அவங்க வந்து ஒரு பிராண்ட் வந்து அவங்க ப்ராடக்ட்டை நிறைய ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நமக்கு டிஃபரன்சியேஷன் தெரியாது. இப்போ பேசிக்கலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹார்லிக்ஸ் அப்படின்னா அது பிராண்ட் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் பேசிக்கலா. ஸோ இப்போ ஹார்லிக்ஸ் பிராண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஹார்லிக்ஸ் வந்து ஜிஎஸ்கே உடைய ப்ராடக்ட், ஸோ கிளாக்ஸோஸ்மித்க்ளைனுடைய ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய ப்ராடக்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய பிராண்ட் இருக்கும். ஸோ நீங்க ஜென்ரலா ஒரு பிராண்ட் ஈவெண்ட் எடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த பிராண்ட் நேம் தெரியணும். ஸோ பிராண்ட் நேம் தெரியாம நீங்க அந்த ப்ராடக்டோடைய பிசினஸ் நீங்க எடுக்க முடியாது. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இப்போ மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ப்ராடக்ட் வருது, இல்லை ஒரு மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பிராண்ட் வருதுன்னா அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள வரேன், என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியணும், என் பிசினஸே பேஸ்ட் ஆன் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு பேசிக்கலா இருக்கும் ஒரு மைண்ட் தாட். ஸோ இதுல வந்து பேசிக்கலா இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, எல்லா பிராண்டும் மார்க்கெட்டிங் பண்ணுது, இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட்டிங்லேயே பாத்தீங்கன்னா 2 வகையான ஆக்டிவிட்டி இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎல், அதாவது அபவ் டார்கெட்டட் லெவல் ஆக்டிவிட்டி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிடிஎல், அது வந்து பிலோ டார்கெட்டட் லெவல் ஆக்டிவிட்டி. என்ன வித்தியாசம் இதுல அபவ் பிலோ அப்படின்றது நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பெரிய வித்தியாசம் ஒரே சிம்பிள் தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம வந்து ஒரு காரோடைய அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல வருதுன்னு வச்சுங்க, ஓகேவா, ஒரு பெரிய ரெனால்ட் கார்னு வச்சுப்போம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா. ஸோ அந்த காரோடைய அட்வர்டைஸ் வருது, அது என்ன சொல்லுதுன்னா 13 லட்சம் ரூபாயில இந்த கார் உங்களுக்கு கிடைக்கும், பிளஸ் இந்த கார் வந்து உங்களுக்கு 20 km/லிட்டர் காட்டுது அப்படின்னு அதுல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கு. இப்போ நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க, நேரா நம்ம ஷோரூமுக்கு போவோம். ஷோரூம்ல அங்க ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் இருப்பாப்ல, அவர்கிட்ட போய் நீங்க வந்து இந்த மாதிரி இந்த கார் விளம்பரம் பார்த்தேன், இது வந்து 13 lakhs 14 lakhs போட்டுருந்துச்சு, பிளஸ் இது வந்து 15 km/லிட்டர் கொடுக்குமாமே அப்படின்னு நீங்க கேட்கும் போது, இல்ல சார் 15 தராது, இது வந்து 12 தான் தரும் அப்படின்னு அவன் சொல்றான்னா அந்த காரை நீங்க வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? எதை பேஸ் பண்ணுவீங்க, எதை உண்மை நினைப்பீங்க? அதாவது ஒரு ஃபுல் பேஜ் ஆட் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய ரெப்யூட்டட் நியூஸ் பேப்பர்ல வர கண்டென்ட் ஒரிஜினலா, இல்ல அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் 15,000 சம்பளம் வாங்கிட்டு சொல்ற ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சொல்ற வார்த்தைகள் நிஜமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சொல்றது தான் நிஜம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் ஆஃப் பிடிஎல் அண்ட் ஏடிஎல். பிடிஎல் அப்படின்றது நேருக்கு நேர், அதாவது உங்களுடைய மூஞ்சி அவருக்கு தெரியும், உங்களுடைய ஃபோன் நம்பர் அவருக்கு தெரியும், உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணணும், உங்களை ரீச் பண்ணணும், உங்க அட்ரஸ், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் அவர் உங்கள்கிட்ட வாங்கிப்பாரு. உங்களோட இன்ட்ரெஸ்டா இல்லையான்றதும் அவருக்கு தெரியும். இதுதான் பிடிஎல். ஏடிஎல் அப்படின்றது பல்க் ஆடியன்ஸ். இப்போ நம்ம ஏடிஎல் அப்படின்றதுல நம்மளுடைய பேப்பர் ஆட் எடுத்துக்கலாம், நம்ம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம ரேடியோ ஆட் எடுத்துக்கலாம், ஏன் ஹோர்டிங் எடுத்துக்கலாம். இது எல்லாமே எத்தனை பேர் பார்ப்பாங்கன்றது நம்மளுக்கு கம்பல்சரியா தெரியாது. அவங்களுடைய பேர் தெரியாது, அவங்களுடைய மூஞ்சி தெரியாது, அவங்களுடைய ஃபோன் நம்பர் தெரியாது. ஸோ இந்த டிஃபரன்சியேஷன் எதுக்குன்னா ஏடிஎல் ஆக்டிவிட்டி இஸ் ஜஸ்ட் அ புஷ் டு த பிடிஎல் ஆக்டிவிட்டி. உங்களை புஷ் பண்ணி உங்களை வந்து இந்த ப்ராடக்டை எங்க வாங்குவாங்க அப்படின்ற இடத்துக்கு வந்து என்கொயரி பண்றதுக்கு தான் அந்த ஏடிஎல் ஆக்டிவிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரன்ஸாக சொல்றேனே,
இப்போ ஜென்ரலா மெரினா பீச்லாம் இங்க போனீங்க, மெரினா பீச்சோ பெசன்ட் பீச்சோ போனீங்கன்னா இந்த பஜ்ஜி சுடுற கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர்டெலுடைய கொடை இருக்கும், ஐடியாவோட கொடை இருக்கும். இதெல்லாம் ஏன்டா ஏர்டெலும் ஐடியாவும் செல்போன் கடையில இல்லாம பீச்சில் வச்சிருக்காங்கன்னா இது விசிபிலிட்டி. ஸோ எனி பிராண்ட் நீட்ஸ் விசிபிலிட்டி. That brands need promotion. That promotion job is done by a event management company. இதுதாங்க மேட்டர். ஸோ இதுதான் this is how brand company needs an event manager. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1 லட்சம் பிராண்ட்ஸ் இருக்கு. இந்த 1 லட்சம் பிராண்ட்ஸை எப்படி நம்ம ஈஸியா கிளாசிஃபை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 விதமா கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து கார்பரேட் செக்டார். ஸோ இந்த கார்பரேட் செக்டார்ல உங்களுடைய கார்பரேட்ஸ் பிராண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கார்பரேட் செக்டார்ல வந்துடும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ரீட்டைல் செக்டார். இந்த ரீட்டைல் செக்டார் அப்படின்றது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்டைல வாங்குறதும் சரி, நம்ம துணி வாங்குறதும் சரி, நம்ம ஜுவல்லரி வாங்குறதும் சரி, நம்ம வந்து ரீட்டைலா அதாவது 1-2 பொருளா நம்ம வாங்குற ஐட்டம் எல்லாமே ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில வந்துடும். ஸோ நீங்க என்ன ப்ராடக்டோ பிராண்டோ யோசிச்சாலும் அது எது உங்களுக்கு ஈஸியா 1-2 கொடுக்குதோ அது வந்து ரீட்டைல் செக்டார். அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி, இது உங்களுடைய ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எஃப்எம்சிஜி ஃபுல் ஃபார்ம். ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்ற கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே எஃப்எம்சிஜிக்குள்ள வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷனல் செக்டார், நம்மளுடைய இன்ஸ்டியூட்ஸ், நம்மளுடைய யூனிவர்சிட்டிஸ், ஸோ எனிதிங் ஆன்லைன் கோர்சஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அகைன் எஜுகேஷனல் செக்டார். ஸோ இது இல்லாமல் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகாம் செக்டார். நீங்கள் ஃபோன் இல்லாமல் யாருமே கிடையாது. இப்போ டெலிகாம் செக்டாரில் வெறும் மொபைல் ஃபோனும் என்ன சொல்லுவோம் நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இவங்க 2 பேர் மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அதுக்கு மேலே நிறைய இருக்கு. நம்மளுடைய ப்ராட்பேண்டு அதுவும் டெலிகாம் தான். ஸோ எனிதிங் விச் கம்யூனிகேட்ஸ் த்ரூ அ சர்வீஸ் மோட் அது வந்து டெலிகாம் செக்டார்ல வரும். ஸோ இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார். ஸோ பேங்கிங்ல பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்கு, பேங்க்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ், லோனு, உங்களுடைய மார்டேஜ் இது எல்லாமே பிராண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் செக்டார்ல வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியஸ் செக்டார்ல இருக்கிற கேட்டகரி எல்லாமே இருக்கிற பிராண்டு தான் நாம வந்து ப்ரொமோட்டே பண்றோம். ஸோ இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனியோ ஒரு பிராண்டோ தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு பார்த்தா இந்த 7 செக்டாருக்குள்ள தான் இருப்பாங்க. ஸோ இந்த 7 செக்டாரை மட்டுமே நாம டார்கெட் பண்ணோம். இப்போ நான் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கும் போது இந்த 7 செக்டார் என்னடா அப்படின்றத பார்த்து அந்த ஒரு செக்டார்லயும் ஒரு கிளைண்ட் 2 கிளைண்ட் எடுத்து கத்துட்டு வந்து இந்த 15 வருஷத்துல நாங்க கிட்டத்தட்ட ஒரு 500 to 1000 பிராண்ட்ஸை ஈஸியா நாங்க வந்து எங்களுடைய கிளைண்ட் எல்லாம் வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி எல்லா கம்பெனியுமே ஈஸியா கரெக்டா பிராண்டை நம்ம சூஸ் பண்ணி அந்த பிராண்டுக்கான ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ராபிகானா அப்படின்ற ஒரு பிராண்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன். இப்போ ட்ராபிகானா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ட்ராபிகானாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜூஸ், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுல வந்து என்ன வேரியஸ் டைப் ஆஃப் ஃபிளேவர்ஸ் இருக்கு, அந்த வேரியஸ் டைப் ஆஃப் ஃபிளேவர்ஸோடைய டார்கெட் குரூப் யாரு, டார்கெட் குரூப் டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லுவோம். யாருக்கு அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க தான் டார்கெட் குரூப், டார்கெட் ஆடியன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராபிகானா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து மிட் ரேஞ்ச் ஆளுங்களுக்கு இந்த நேச்சுரல் ஃப்ரூட் நம்ம சாப்பிடணும், அந்த டேஸ்ட் நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ராபிகானா பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு டிஜி இருக்கு, ஒரு டிஏ இருக்கு, ஒரு டிஎல் இருக்கு. டிஎல் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டார்கெட் லொகேஷன். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும்னா அதுக்கான கரெக்டான இடத்துல போய் அது விற்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹார்லிக்ஸை கொண்டு போயிட்டு கார்பரேட் ஐடி கம்பெனியில் ஸ்டால் போட்டு விற்றலாம், விற்கணுமா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஒரு ஹார்லிக்ஸ் நம்ம எங்கெல்லாம் விற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ஸில் விற்கலாம், நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அபார்ட்மெண்ட்ஸ் அதாவது நிறைய குழந்தைங்க இருக்கிற இடத்துல நம்ம விற்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டையும் எங்கே விற்கணும் அப்படின்றத கான்செப்டோ கிரியேட்டோ பண்ணுறது இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டோடைய வேலை. ஸோ இது கிரியேட் பண்ணிட்டு இது ஒரு ப்ரொபோசலாக எடுத்துகிட்டு போயிட்டு பிராண்டு கிட்ட கொடுத்து அந்த பிராண்டை வந்து ஓகே இதெல்லாம் எனக்கு ஓகே, இதுக்கு என்ன காஸ்டிங்கு, இது எந்தெந்த ஏரியாஸில் பண்ணுவீங்க, இது எவ்வளோ நாள் ஈவெண்ட்டு, இந்த ப்ராசஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி அவங்க ஓகேன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த பிஸ்னஸை தொடருவீங்க. ஸோ இதுதான் ஒரு பிராண்டு கிட்ட நீங்கள் பிஸ்னஸ் எடுக்கிற ரகம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிரைவேட் செக்டார், பப்ளிக் செக்டார், பிராண்ட் அண்ட் கார்பரேட் இந்த மாதிரி 4 செக்டார் இருக்கு. இதில் இந்த 4த்துல எது வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸி, எதுல வந்து நான் வந்து அப்படி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எதுல வந்து நீங்க அதிகமா சம்பாதிக்கிறீங்களோ அதுல வந்து உங்களுக்கு அதிகமா ரிஸ்க் இருக்கும் அப்படின்றது பிசினஸ்ல மட்டும் கிடையாதுங்க, ஜென்ரலாவே அது ஒரு தாட் இருக்கு. ஸோ அதோடைய பேசிஸ் தான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க கார்பரேட் ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ கார்பரேட் ஈவெண்ட்ஸ் எனி கார்பரேட் நீங்க பிசினஸ் எடுத்தாலும் அவங்க உங்களுக்கு 50% அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. And 50% will be paid to you in 7 days or 15 days or 30 days depends upon the company policy. இதுதான் கார்பரேட் உடைய பாலிசி. ஸோ இப்போ வந்து ஒரு 50% நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்க வெண்டார்ஸ் உடைய கனெக்ட்ஸ் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய கனெக்ட்ஸை நீங்க வெண்டார் கிட்ட வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஃப்ரீ ஹேண்டா வேலை செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெண்டாரை நம்பவே மாட்டாப்பா, நான் ஃபுல் காசு கொடுத்தாகணும்,
அப்படின்னா அதுதான் உங்களுடைய கனெக்ட் லெவல். ஸோ இந்த கனெக்டை நீங்க மாத்திக்கணும். ஸோ 50% அட்வான்ஸ் தரேன்னா மீதி நான் வேலையை முடிச்சுட்டு தரேன், எனக்கு பேமெண்ட் வந்தோம்னா உங்களுக்கு தரேன் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம கிரியேட் பண்ணணும். இதுதான். ஸோ வெண்டார் மேனேஜ்மெண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து வெண்டார் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு கிளைண்ட் கிட்ட இதுதான் ஒரு டைம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த டைம்ல அந்த வேலை இருக்கணும். அந்த டைமுக்கு முன்னாடி ½ அன் அவருக்கு முன்னாடி டெட்லைனை உங்களுக்குள்ளேயே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அதுக்குள்ள அங்க இருக்கணும். ஓகேவா? ஸோ வெண்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெண்டாரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ ஒரு வெட்டிங் பண்ணுறோம், ஒரு ஃப்ளோரிஸ்ட் ஒரு டைமுக்கு வருவாங்க, சவுண்ட் லைட் ஒரு டைமுக்கு வருவாங்க, ஸ்டேஜ் ஒரு வெண்டா இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே டிஃப்ரெண்ட் வெண்டா இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வெண்டாரை கரெக்டாக அலைன் பண்ணி இவங்க இத்தனை மணிக்கு வரணும், ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேஜ் போடணும், அதுக்கு மேலே தான் நம்ம பேக்ட்ராப் வைக்க முடியும், பேக்ட்ராப் வச்சா தான் பூ நம்ம வைக்க முடியும், பூ வச்சா தான் லைட் செட்டிங் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டெப்புக்கு மேலே ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிறது தான் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரவுண்ட் ரூலே. உங்களுக்கு இந்த வெண்டார் மேனேஜ்மெண்ட்டும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் தெரிஞ்சாவே நீங்கள் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை ஓரளவுக்கு பாசிட்டிவாக ரன் பண்ணலாம். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம், எப்படி கிளைண்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ வெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே ப்ரைவேட் ஓரியன்ட்ன்றதுனால இது வந்து எய்தர் பை யுவர் ஃபேமிலி கனெக்ட்ஸ் ஆர் த்ரூ யுவர் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் அண்ட் யுவர் ப்ரொமோஷன். இதில் தான் உங்களுக்கு வந்து இந்த வெட்டிங் கனெக்ட்ஸ் எல்லாமே வரும். பிரைவேட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பர்த்டே பார்ட்டியோ சரி, வெட்டிங்ஸோ சரி, நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸில் தான் நீங்கள் பண்ணியாகும். கார்பரேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா there will be a person called as HR or admin who handles the team building activities for employees. ஸோ இந்த இவங்களை நீங்கள் வந்து கார்பரேட் டீமுக்கு கால் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஃபோசிஸில் எனக்கு பிஸ்னஸ் வேணும் அப்படின்னா நான் இன்ஃபோசிஸ் போர்ட் லைன் கால் பண்ணி, ஹாய் சார், திஸ் இஸ் ஜோ மைக்கேல் ஹியர் காலிங் ஃப்ரம் லாஸ் வெகாஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, வி ஆர் டூயிங் கார்பரேட் ஈவெண்ட்ஸ், டீம் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ், we have unique concept for your employees to entertain them, to make them happy, feel stressless. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி நம்மளுடைய கம்பெனி ப்ரொஃபைல் அனுப்ப சொல்லுவாங்க. நம்ம கம்பெனி ப்ரொஃபைல் அனுப்புவோம். நம்ம கம்பெனி ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுவாங்க. அந்த மீட்டிங்க்கு நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய கொட்டேஷன் கேட்பாங்க, நம்மளுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன் கேட்பாங்க. அது எல்லாமே ஈவென்ட் ஃப்ளோர் வந்து எல்லாத்தையுமே ஒரு ப்ரொபோசலாக கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு கொடுக்கலாமா வேணாமான்றத இன்னொரு 2 வெண்டார்ஸ் வச்சிருப்பாங்க. எனி கார்பரேட் கம்பெனி வில் ஹேவ் 3 ஆப்ஷன்ஸ். ஸோ அதில் ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள். ஸோ உங்களுடைய கொட்டேஷனும் உங்களுடைய கான்செப்டும் நல்லா இருந்தால் 100% இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு தான். ஸோ இதுதான் உங்களுடைய மைண்டாக இருக்கணும். ஸோ இது மாதிரி கார்பரேட்டுக்கு போகும்போது, இது பிராண்டுக்கு போகும்போது there will be a marketing head to every single brand. ஸோ மார்க்கெட்டிங் ஹெட்டை தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இப்போ நிறைய கம்பெனி இந்த கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கார்பரேட்டுக்கு கால் பண்ணிட்டு சார் கேன் ஐ ஸ்பீக் டு மார்க்கெட்டிங் ஹெட் அப்படின்வாங்க. ஸோ அங்கே கார்பரேட்ல எதுக்கு மார்க்கெட்டிங் ஹெட் இருக்க போகிறாங்க. அதே மாதிரி இங்கே கால் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி சார் கேன் ஐ ஸ்பீக் டு த ஹெச்ஆர் அட்மின். ஸோ ஹெச்ஆர் அட்மின் வில் நாட் ஹேண்டில் தி மார்க்கெட்டிங் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன் எல்லாமே தெரியணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஏடிஎல் பிடிஎலுக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரியணும், இந்த விஷயத்துக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரியணும், வெண்டார் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ இந்த சில டாஸ்க்குகளை எல்லா ஈவெண்ட்டுக்குமே இது மாறும். ஸோ இப்போ வெட்டிங் மட்டுமே நான் கற்றுக்கணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷலைஸ்டாக அதை கற்றுக்கணும். பர்த்டே பார்ட்டி மட்டுமே ஹேண்டில் பண்ணணும், அது தனியாக ஹேண்டில் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப 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 முக்கியம். கிளைண்ட்டை வந்து பீஸ்ஃபுல்லாகவே வச்சுக்கணும். நாம டென்ஷனாக இருக்கலாம், கிளைண்ட் வந்து எப்போவுமே ஓகே இவங்கள்ட்ட ஜாப் கொடுத்துட்டேன், இவங்க நல்லா பார்த்து கொடுப்பாங்க, இந்த மைண்ட் தாட்டை நீங்கள் வர வைக்கணும் உங்கள் ஜாப் வழியா. ஸோ இதுதான் உங்களுடைய பேஸ் லைன். ஸோ இப்போ கார்பரேட் ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 50% அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க, 50% ஆஃப்டர் த ஈவெண்ட் 7 டேஸோ 15 டேஸோ அவங்க கம்பெனியோட பாலிசி படி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிராண்ட் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஈஸி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய 1,00,000 பிராண்ட்ஸ் இருக்குது, ஆனால் சர்வ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1000 to 1500 கம்பெனி தான் இருக்குது. விச் இஸ் 1:1000 ரேஷியோவில் ஒரு பிராண்டுக்கு ஒரு ஈவெண்ட் மேனேஜர் தேவைப்படுறாங்க. ஸோ பிராண்ட் ஈவெண்ட்ஸ் நிறைய கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் பிராண்ட்ல இருக்கிற ஒரே பிரச்சனை அப்படி என்ன அப்படின்னீங்கன்னா, எனிதிங் தே வில் நாட் பே ஈவன் a single rupees அட்வான்ஸ். நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அவங்க கம்பெனி பாலிசி படி 45 டேஸோ 90 டேஸோ 120 டேஸோ ஆகும். ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிராண்ட் வேரியேஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனி, நான் வந்து ஒரு பிராண்ட் ஈவெண்ட் எடுத்திருக்கேன், விச் இஸ் லைக் 1 கோடி ரூபாய் ஈவெண்ட் எடுத்திருக்கேன், அதில் உங்களுக்கு 50 லட்சமே ப்ராஃபிட்டாக இருந்தாலும் உங்களால் இன்னொரு 50 லட்சம் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா லாக்டவுன் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் வெண்டார்ஸோட ப்ரெஷர் நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ல போயிடுவீங்க. ஸோ கிளைண்ட்ஸ் கிட்ட சண்டை போடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் கிளைண்ட்ஸுக்கும் சண்டை வரும். உங்கள் கம்பெனியோட ரெப்புடேஷன் போகும், உங்களுக்கு பிஸ்னஸ் வராது. நீங்கள் அப்புறம் கம்பெனி ஷட் டவுன் பண்ணிட்டு வேற வேலைக்கு தான் போகணும்.
ஸோ இந்த மாதிரி உங்களால என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணணும். நான் ஜென்ரலா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன், இப்போ ஒரு ஆள்னால 2 இட்லி தான் சாப்பிட முடியும்னா 2 இட்லி தான் சாப்பிடணும். நான் 20 இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா நம்ம சாப்பிட்டோம்னா விக்கி தான் சாப்பிடணும். ஸோ இதுதான் மைண்ட் செட். ஸோ இந்த மைண்ட் தாட்டை நீங்க வச்சுக்கிட்டு என்ன நம்மளால முடியும் அப்படின்றத பேஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ பிராண்ட் எல்லாம் பொதுவா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், அதாவது இந்த இண்டஸ்ட்ரியிலேயே 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறவங்க வந்து பிராண்ட் ஈவெண்ட்டை ஈஸியா எடுப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்டர் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு ஃபினான்ஸ் ஆல்ரெடி சேஃப்ல வச்சிருப்பாங்க. ஸோ தே கேன் ஏபிள் டு ஹேண்டில் எனிதிங், எனி டிலே ஆன் பேமெண்ட்ஸ் ஆல்சோ. ஆனா சின்ன கம்பெனிஸ்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ சின்ன கம்பெனிஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றது கார்பரேட் தான். ஸோ இப்போ இந்த கார்பரேட்டும் பிராண்டும் இல்லாம என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும் போது நான் சொன்ன மாதிரி பிரைவேட் ஈவெண்ட்ஸ். ஸோ பிரைவேட் ஈவெண்ட்ஸ்ல பர்த்டே பார்ட்டி, வெட்டிங்ஸ், ஸோ இது ரெண்டு தான் மெயினா நிறைய பேர் பண்றது. ஸோ இந்த பர்த்டே பார்ட்டி வெட்டிங்ல இருக்கிற ஒரே பிளஸ் என்னன்னா கிளைண்ட் வந்து 50% ஆஃப் த பேமெண்ட் அட்வான்ஸ் பண்ணிடுவாங்க, மீதி 50% கம்ப்ளீஷன் ஆன் டே ஆஃப் த ஈவெண்ட்டே கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு 100% வந்துடும். ஆனா இதுல வந்து உங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து கொஞ்சம் கம்மி தான் கம்பேரிங் கார்பரேட் அண்ட் பிராண்ட்ல வந்து உங்களுக்கு மார்ஜின் அதிகமா இருக்கும் பிகாஸ் ஆஃப் த டிலே ஆஃப் த பேமெண்ட். கிளைண்ட்டுக்கே தெரியும் இதுக்கு வந்து 50 ரூபா தான் அப்படின்னா கிளைண்ட் வந்து உங்களுக்கு 60 ரூபா கொடுப்பான். என்ன ரீசனுக்கு கொடுப்பான்னா அவனுக்கு தெரியும் நீங்க பேமெண்ட் லேட்டா தான் வாங்க போறீங்க, ஸோ உங்களுக்கு மணிக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்ற மைண்ட் தாட் இருக்கும். ஸோ அதுதான் அந்த அதோடைய பர்சன்டேஜோட டிஃபரன்ஸ். ஆனா வெட்டிங்லயோ சரி பர்த்டேலயோ சரி உங்களுடைய கம்படிட்டிவ் கோட் ஓகேயா, அதாவது இப்போ ஒருத்தன் வந்து 100 ரூபாய்க்கு ஒருத்தன் ஒரு கோட் கொடுத்துருக்கானா நீங்க 99 ரூபா கொடுத்து உங்க லாபத்தை கம்மி பண்ணி அந்த பிசினஸ் எடுக்க தான் பார்க்கணும். ஸோ இதுதான் வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. இந்த வெட்டிங்ல பாத்தீங்கன்னா இது போட்டோகிராஃபரா இருக்கட்டும், டெக்காரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னா இந்த ரேட் காஸ்ட் கம்மியா கொடுத்தீங்கன்னா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க கிளைண்ட். ஸோ இந்த பேசிக்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஆனா வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டா வாட்ச் பண்ணீங்கன்னா எப்படி உங்கள்கிட்ட நெகோசியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா யாருக்குமே வெட்டிங் இண்டஸ்ட்ரியில எதுக்கு எவ்வளவு ரேட் ஆகும்னே தெரியாதுங்க. இப்போ ஜென்ரலா ஆனா எல்லார் வீட்லயும் ஒரு ஈவென்ட் மேனேஜர் இருக்காங்க. உங்க அப்பா கூட ஒரு ஈவென்ட் மேனேஜர்னே வச்சுக்கங்க. ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போதோ இல்லை உங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணும்போதோ அவங்க வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஈவென்ட் மேனேஜர் இருக்காங்க. எப்படி ஈவென்ட் மேனேஜர் இருப்பாருன்னா அவர் போய் என்ன பண்ணுவாரு, அவர் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அப்பா நான் வந்து நாம 2 பேரும் ஒரு கல்யாணத்துக்கு போனோம்ல, அந்த கல்யாணத்தை போய் சாப்பிடுவாங்க, செம்மையா இருந்துச்சு டேஸ்ட், அந்த கேட்டர் யாருப்பா நம்பர் வாங்கி கொடுப்பா அப்படின்னுவாங்க. இது ரெஃபரன்ஸ் மூலியமா வரும். ஸோ இந்த மாதிரி கேட்டர் நம்பர் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மண்டபம் புக் பண்ணுவாங்க. மண்டபக்காரங்களே இப்போ என்ன சொல்றாங்க, நாங்களே உங்களுக்கு டெக்கார் கொடுத்துருவோம், நாங்களே உங்களுக்கு வந்து யார் சமைக்கணும்னு சொல்லிடுவோம், நீங்களே மெனு மட்டும் நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு மொத்தமாவே ஒரு கல்யாணத்துல எல்லாமே இருக்கு, போட்டோகிராஃபர் உட்பட கல்யாண மண்டபத்திலேயே உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ற அளவுக்கு அந்த மண்டபக்காரங்க ஒரு ஈவென்ட் மேனேஜர் ஆயிட்டாங்க இப்ப. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் இருக்க கண்டிஷன்ல உங்ககிட்ட உங்க அப்பா கேரக்டர் எப்படி அவங்க ஒரு வெண்டார் கிட்ட நெகோசியேட் பண்ணுவாங்கன்னா, நாம எப்படி ஆட்டோ ஏறும் போது ஆட்டோக்காரர் அண்ணன் கிட்ட போயிட்டு அண்ணன் இந்த இடத்துக்கு போனோம் எவ்வளவு அப்படின்னு கேட்கும் போது அண்ணன் வந்து 100 ரூபா அப்படின்னு. அப்ப நாம என்ன சொல்லுவோம், அண்ணன் 100 ரூபா கொடுக்க முடியாது, 80 ரூபா அப்படின்னுவோம். ஓகே 80 ரூபாப்பா வாப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு நம்ம 80 ரூபா ஓகே, நாம ஒரு சாட்டிஸ்பாக்சன் 20 ரூபாய்க்கு நாம வந்து நெகோசியேட் பண்ணி கம்மி பண்ணிட்டோம், அப்பா ஹாப்பி. இதே தான் உங்க அப்பாவுக்கும் இருக்கிற சந்தோஷம். ஆனா உண்மை என்னன்னா அந்த டிஸ்டன்ஸ் போறதுக்கு 80 ரூபா ஆச்சா, அந்த டெக்கார் பண்றதுக்கு 1,50,000 ரூபா ஆச்சா இல்ல 2 லட்சம் ரூபா ஆச்சான்ற உண்மை நிலவரம் தெரியாம அவங்க வந்து பண்ற விஷயங்கள் தான். ஸோ இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல நீங்க இதெல்லாம் கத்துக்கும் போது ப்ரொஃபஷனலா உங்களுக்கு ஒரு விஷயத்துல எவ்வளவு செலவாகுதுன்ற தாட் வரும். இப்ப நம்ம சிறுத்தை படத்துல வந்து நம்ம சூர்யா தம்பி சார் கார்த்தி வந்து ஒரு வீட்டுக்குள்ள திருட்டு போவாரு. அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா நகை எல்லாமே அவருக்கு ரேட்டா தெரியும். அந்த மாதிரி நீங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல கரெக்டா கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எந்த ஈவெண்ட்டுக்கு நீங்க போனாலும் உங்களுடைய கண்ணாலேயே அந்த ஈவெண்ட்டுடைய ஸ்கொயர் ஃபீட்டை உங்களால் அளவெடுக்க முடியும். பிளஸ் அந்த ஈவெண்ட்டுக்கு என்ன எஸ்டிமேட்டட் காஸ்ட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் உங்களுக்கு பார்க்கும் போதே நீங்க ஈஸியா சொல்லிடலாம், ஒரு கணக்கு போடலாம். ஸோ இதுதான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நீங்க கத்துக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஏன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே கத்துக்க வேண்டிய விஷயம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸா எடுக்கணும்ன்றது இல்லாம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை கத்துக்கிறதுனால உங்க வீட்டுல செய்யற சில ஈவென்ட்ஸ்களும் நீங்க வந்து கம்மியான காசுக்கு பண்ண முடியும். யூ கேன் சேவ் மணி. ஏர்ன் மணி அப்படின்றத விட சேவ் மணி அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஸோ இது கத்துக்கும் போது யூ கேன் ஏபிள் டு சேவ் த மணி. அது ஒண்ணு. இது பிசினஸா பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில பிராண்ட்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த 2 விஷயமும் வராம என்னைக்குமே நிக்க போறது இல்லை. அவங்களுக்கு அப்ப கண்டிப்பா ஒரு ஈவென்ட் மேனேஜர் தேவை. அதே மாதிரி கார்பரேட்ஸை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்க்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ இல்லை டீம் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கோ ஒரு ஈவென்ட் கம்பெனி தேவை. ஸோ வெட்டிங் கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. யாருமே கல்யாணம் பண்ணாம இருக்க போறாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஸோ வெட்டிங்ஸ் நடந்துட்டே இருக்கும், பர்த்டே பார்ட்டி கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ
ப்ராப்ளம் ஆன் ரிசெஷன். இப்போ நம்ம கொரோனா, இப்போ வந்து குவாரண்டைன்ல இருக்கோம், இப்போ நம்ம வெளியிலே போல ஈவெண்ட்ஸ் நடக்குது, நிறைய ஆன்லைன் ஈவெண்ட்ஸ் நடக்குது. ஸோ பீப்புள் ஆர் டூயிங் ஷோஸ் இன் ஆன்லைன். இதுக்கும் ஈவெண்ட் மேனேஜர் தான் தேவை. ஸோ தே ஆர் டேக்கிங் ஆர்டிஸ்ட் அண்ட் தே ஆர் பெர்ஃபார்மிங் லைவ். ஓகே, லைவ்ல நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்ணுறோம், அதுவும் கிட்டத்தட்ட ஈவெண்ட் மாதிரி தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டேட்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதே மாதிரி நிறைய இடத்துல விசிபிலிட்டி வரும். நம்ம வாட்ஸ்அப்புக்கு எஸ்எம்எஸ் வரும், நம்மளுடைய ஃபேஸ்புக்கு ஒரு இது வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது எல்லாமே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டோட ஏடிஎல் அண்ட் பிடிஎல் ஆக்டிவிட்டி தான். இது எல்லாமே மார்க்கெட்டிங் ஐட்டம் தான். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டிங் டூல், ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மார்க்கெட்டிங் டூல் டு ரீச் தி டார்கெட் குரூப். இதுதான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல பெரிய லெவல்ல ரிஸ்க் அப்படின்னீங்கன்னா என்ன உங்களால தூக்க முடியுமோ, என்ன உங்க கனெக்ட் இருக்கோ, என்ன பிசினஸ் வந்தா உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அது தெரிஞ்சு புரிஞ்சு கத்துக்கிட்டு நீங்க இறங்குனீங்கன்னா இது ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ ஜென்ரலா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அவங்களுக்கு ஐடியா இருக்கு அப்படின்னா, ஒரு ப்ரொமோட்டரா மேன் பவர் பண்றதும் ஈவெண்ட் மேனேஜர் அப்படின்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வெட்டிங்ஸோ இல்லை பர்த்டே பார்ட்டிலையோ ஒரு மாஸ்காட் போட்டு இருக்கிறதும், ஒரு டெக்கார் வேலை பண்றதும், ஒரே ஒரு வேலையை பண்ணா கூட அவங்க ஈவெண்ட் மேனேஜர் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது கிடையாது. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நாங்களே எங்க ஆஃபீஸ்ல 3 விஷயமா சொல்லுவோம். ஒன்று வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து கிளைண்ட் சர்வீசிங், இன்னொன்று வந்து எக்ஸிகியூஷன். இந்த 3 விஷயமும் ஒன்னா செய்ய தெரிஞ்சவன் மட்டும்தான் காலரை தூக்கி கொண்டு அவன் சொல்லலாம் நான் ஒரு ஈவெண்ட் மேனேஜர் அப்படின்ட்டு. இதை எக்ஸிகியூஷன் பண்றவங்க மட்டும் தனியா நான் ஈவெண்ட் மேனேஜர் சொல்ல முடியாது, பிசினஸ் டெவலப்மெண்ட் மட்டும் தனியா நான் ஈவெண்ட் மேனேஜர் சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாமே ஒன்னா செய்ய தெரியணும். இதுதான் இதோடைய பேசிக். ஸோ இது தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கிளைண்ட் இன்ட்ராக்ஷன் நீங்க நிறைய பண்ணணும். அண்ட் உங்களுக்கு வந்து யூனிக் ஸ்கில் வேணும். அதாவது கிளைண்ட்டை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு கண்டிப்பான ஸ்கில் வேணும். ஏன்னா உங்களுக்கு ஷார்ட் டெம்பரா இருக்கலாம். ஸோ ஷார்ட் டெம்பரை நீங்க பிசினஸ் டெவலப்மெண்ட்ல வச்சா என்ன, அவங்க கிளைண்ட் உங்களுக்கு 10 கேள்வி கேட்டா அப்பா இந்த கேள்வி கேட்க முடியாது, வெளில போறானே அவன் வெளில போயிடும். ஸோ உங்களுடைய டீமை வந்து கரெக்டா அவங்கள வந்து டீம் கோஆர்டினேஷன் அதை பார்த்து கரெக்டா போடணும். ஸோ இப்போ எங்க இன்ஸ்டியூட்ல இப்போ இவ்வளவு உங்களுக்கு கிளியாரிட்டி கொடுத்ததுனால எங்க இன்ஸ்டியூட்ல நாங்க என்ன செய்யறோம், இப்போ இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நீங்க ஆன்லைன்ல எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல நாங்க என்னென்ன சொல்லி தருவோம் நீங்க கேட்டீங்கன்னா 2 விஷயம். பெனிஃபிட் அப்படின்னா நீங்க ஈவெண்ட் மேனேஜர் ஆகலாம் ஒண்ணு. 2வது விஷயம் எங்களோட ஈவெண்ட்ஸ்ல நீங்க பார்ட் ஆகலாம், இது ஒண்ணு. 2வது விஷயம் என்னென்ன கத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் சிலபஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈவெண்ட் கம்யூனிகேஷன், அதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இந்த ஈவெண்ட் கம்யூனிகேஷன் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்யூனிகேட்டிங் டு a client, how you will communicate to a client, how you will communicate to a customer. இந்த 2 விஷயத்தையும் சொல்லி தரதா ஈவெண்ட் கம்யூனிகேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா ஈவெண்ட் ரிசர்ச் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ ஒரு ஈவெண்ட்டை நீங்க கம்யூனிகேட் பண்ணி அந்த ஈவெண்ட் கிளைண்ட் உங்களுக்கு பிசினஸ் கொடுத்துட்டாரு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஈவெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி நடந்த ஈவெண்ட் எப்படி நடந்துச்சு, அந்த இடத்துல இந்த ஈவெண்ட் பண்ணா எப்படி வரும், ஸோ இந்த விஷயங்களை அனலைஸ் பண்றதா ஈவெண்ட் ரிசர்ச் அண்ட் பிளானிங். அடுத்து பாத்தீங்கன்னா ஈவெண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்ஸ் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹோர்டிங்ஸ் போடுறதோ இந்த தியேட்டர் ஆட்ஸ் போடுறதோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி என்ன ஈவெண்ட்டுக்கு சூட் ஆகும் அப்படின்றத நாம ஐடென்டிஃபை பண்ணி அந்த விஷயங்கள் தான் செய்யணும். சில விஷயங்கள் பேப்பர் அட்ஜஸ்ட் பண்றாங்க, சில பேர் வந்து நோ பார்க்கிங் போர்ட்ஸ் வைப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, நோ பார்க்கிங் போர்டுக்கு ஆனால் மேலே அவங்க பிராண்ட் நேம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டுக்கு அந்த பர்ஃபெக்டா என்ன சூட் ஆகுமோ அதை நாம டிசைன் பண்ணி தரணும். ஸோ இது வந்து ஈவெண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஈவெண்ட் டீம் மேனேஜ்மெண்ட்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டீம்ல வந்து ஒரு ஆள் வந்து ஒரு டைமுக்கே வரமாட்டார் அப்படின்னா நம்ம டீம்ல யார் யார் என்னென்ன வேலை செய்வா, அவங்களுக்கு ப்ளஸ் என்ன அவங்களோட நெகட்டிவ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ டைமுக்கே வராத ஆளை நம்ம வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட்லயோ இல்லைன்னா நம்ம எக்ஸிகியூஷன்லயோ போட்டோம். இப்போ பிசினஸ் டெவலப்மெண்ட்னா கிளைண்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் தருவாங்க, அந்த டைமுக்கு அவன் போக மாட்டான். அப்போ போகலன்னா அந்த டைமுக்கு போகலன்னா அந்த இம்ப்ரெஷன் வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க டீமுக்கு எது யாரு கரெக்டா பண்ணுவாங்களோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வச்சோம்னா பெட்டரா இருக்கும். ஸோ இதுதான் ஈவெண்ட் டீம் மேனேஜ்மெண்ட்ல கிளியரா உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ என்னென்ன அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, ஸோ நம்ம என்னென்ன யோசிக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஸ்பான்சர்ஷிப். ஸோ இந்த ஈவெண்ட் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்ற வேர்டு எங்க வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி கார்பரேட் ஈவெண்ட் சொல்லிட்டேன், பிரைவேட் ஈவெண்ட் சொல்லிட்டேன். இந்த பப்ளிக் ஈவெண்ட்னு சொல்றோம் தெரியுமா, இந்த கான்சர்ட்ஸோ இல்லைன்னா எக்ஸிபிஷன்ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஈவெண்ட் ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படும். இப்போ ஏன்னா நம்ம எந்த ஈவெண்ட்ஸ் பார்த்தாலும் அசோசியேட் ஸ்பான்சர், பிரசன்டட் பை, கோ பிரசன்டட் பை, கிரவுண்ட் ஸ்பான்சர், கிஃப்ட் ஸ்பான்சர், இந்த மாதிரி நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்பான்சர்ஸ்லாம் யாரு, இந்த ஸ்பான்சர்ஸ் எப்படி வேரியேஷனாக பிரிக்கிறோம், இந்த ஸ்பான்சருக்கு நம்ம என்ன பெனிஃபிட்ஸ் கொடுப்போம், இந்த விஷயங்கள் எல்லாமே அனலைஸ் பண்றது தான் இந்த ஈவெண்ட் ஸ்பான்சர்ஷிப். ஆக்சுவலா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கம்பெனி வந்து
தனக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை கிரியேட் பண்ணி வைப்பாங்க. இப்போ எப்படி நம்ம விஜய் டிவி வந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அப்படின்றது அவங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோ, அந்த மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ எங்க கம்பெனிக்கு என்ன இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா, நாங்கள் வந்து த லக்ஸுரி அஃபேர்னு சொல்லிட்டு HNI கிளைண்ட்ஸுக்காக ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதில் வந்து எக்ஸிபிஷன்ஸ் இருக்கும், அவார்ட்ஸ் இருக்கும், ஃபேஷன் ஷோஸ் இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வெட்டிங்லயும் லைஃப் ஸ்டைல் 2 செக்மெண்ட்லயுமே இந்த 3 விஷயங்களும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணோம். அது இல்லாம ஜென்ரல் ஆடியன்ஸுக்காக சென்னையில் ஒரு ஷாப்பிங் திருவிழா அப்படின்றது மாதிரி ஒரு ஃப்ளீ மார்க்கெட்னு சொல்லி அவங்களுக்காக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ லக்ஸுரி அஃபேருக்கு கீழே ஒரு 7 இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம், சப் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் கிரியேட் பண்ணலாம். அவங்களுக்குன்னு ஒரு பிராண்டு ட்ரேட்மார்க்காக இந்த விஷயங்கள் பண்றதா இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு இந்த ஈவென்ட் ஸ்பான்சர்ஷிப் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவென்ட் ப்ரொடக்ஷன். இதுதான் ரொம்ப 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 இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஈவென்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு பொருளுக்கு என்னென்ன காஸ்ட் ஆகும்னு சொன்ன தெரியுமா? இப்போ ஒரு லைட்டோ, ஒரு ஸ்டேஜோ, ஒரு சவுண்டோ, ஒரு பேக்ட்ராப்போ, இல்லைன்னா ஒரு ஹோட்டலுக்கு வென்யூக்கு என்ன காஸ்ட் ஆகும், ஒரு பூக்கு என்ன காஸ்ட் ஆகும், இந்த டிசைனுக்கு என்ன காஸ்ட் ஆகும், இந்த எல்லா பிளானிங்கும் உங்களோட ஈவென்ட் ப்ரொடக்ஷனை தான் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் என்ன ரேட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட்டு, ஃப்ளெக்ஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ளெக்ஸ் இருக்குது, அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ளெக்ஸுக்கு என்னென்ன ரேட் இருக்கு, ஸோ எந்த வென்யூக்கு எந்த ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணலாம், அவுட்டோருக்கு என்ன ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணலாம், இண்டோருக்கு என்ன ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒரு கார்பரேட் ஈவெண்ட், ஒரு பெரிய கிராண்ட் காலா ஈவெண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே இந்த ஈவெண்ட் ப்ரொடக்ஷனை நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேசிக் ஈவெண்ட் அக்கௌண்டிங். அதாவது இப்போ ஈவெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், இப்போ நம்ம காசு வாங்கணும் கிளைண்ட் கிட்ட அப்படின்னா நம்ம பில்லு கொடுக்கணும், அந்த பில்லு எஸ்டிமேட் எப்படி இருக்கும், அந்த இன்வாய்ஸ் எப்படி கொடுக்கணும், இதுக்கு என்ன ஃபார்மேட்டு, இது இல்லாமல் கிளைண்ட் கிட்ட நம்ம என்னென்ன வாங்குவோம், விச் இஸ் பர்ச்சேஸ் ஆர்டர், அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் பர்மிஷன்ஸ், லைசன்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் கார்பரேட் ஈவெண்ட் பண்ணுறோம்னா PPL லைசன்ஸ்னு சொல்லுவோம், IPRSன்னு சொல்லுவோம். இந்த PPL லைசன்ஸ்ன்றது இன்னொருத்தவங்க மியூசிக்கை நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த PPL அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பப்ளிக் ஃபோனோகிராஃபிக் லைசன்ஸ். இப்போ IPRS அப்படின்றது யாராவது பர்ஃபார்ம் பண்ணுறத நம்ம வந்து பண்ணுறது. இப்போ டிக்கெட் நம்ம கலெக்ட் பண்ணி பண்ணும்போது யாராவது பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் நம்ம ஒரு லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு பேர் IPRS. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட் சொசைட்டி. ஸோ இந்த 2 பேர்கிட்டையும் நம்ம லைசன்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு அவுட்டோர் எக்ஸிபிஷன் பண்ணுறோன்னா ஃபயர் இன்ஜின், ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணுமோ இது எல்லாமே இந்த பேசிக் ஈவெண்ட் அக்கௌண்டிங்கில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஸோ இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே இப்போ நான் சொன்னது எல்லாமே 2 கிளாஸ் இருக்கும், விச் இஸ் லைக் 2 hours செஷன் ரெண்டுமே. ஸோ இந்த 6-7 செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு லைவ் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி, நாங்கள் சொன்னோம்ல எங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குன்ட்டு, ஸோ அதில் உங்களை ஒர்க் பண்ண வச்சு அதில் உங்களுடைய ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, கிளைண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு அது புரியும், கிளைண்ட் என்னென்ன யோசிக்கிறாங்க, கிளைண்ட் என்னென்ன கேட்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். இந்த விஷயங்கள் எல்லாமே இதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய கோர்ஸ் இதுதான். இந்த கோர்ஸோடைய இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய வெப்சைட் இருக்கு, www.eventmanagementcourses.co.in. அது இல்லைன்னா நம்மளுடைய க்ரௌன்ஷிப் ஆஃப் பிஸ்னஸ் சைட்டும் இருக்கு, CIFB.in. ஸோ இந்த 2 சைட்லையுமே இதுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஒன்று. 2வது விஷயம், சரி ஈவெண்ட் மேனேஜராக ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னீங்கன்னா, எங்களுடைய ஈவெண்ட்ஸில் வர்ற சப்கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுப்போம். விச் இஸ் நாங்கள் மற்ற ஊரில் நிறைய ஊரில் நாங்கள் ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுனால அந்த ஊரில் நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களுக்கு கேதர் பண்ணி கொடுப்போம். ஸோ இது எங்களால் உங்களுக்கு தர முடிஞ்ச பெனிஃபிட். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஓனாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா மட்டும் இந்த கோர்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது ஜஸ்ட் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இல்லாமல் இதை வந்து நான் வந்து புரிஞ்சு என் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் ஒரு ஈவெண்ட் மேனேஜராக கிரியேட் ஆகணும், நான் ஒரு ஆண்டர்பிரனராக டெவலப் ஆகணும்னா மட்டும்தான் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங்கோ ஒரு பர்த்டே பார்ட்டியோ ஆர்கனைசர்ன்றதை விட இது மொத்தமாக நீங்கள் செய்யும் போது தான் உங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். ஸோ பி அன் ஈவெண்ட் மேனேஜர், be an entrepreneur, be a part of our Rasmudas Academy and join Crownship of Business soon. Thanks.